வசனத்தை வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் தம்மை ஒவ்வொரு புஸ்தகத்திலும் வித்தியாசமான நிலைமைகளிலே தன்னை வெளிப்படுத்தி வருகிறத நான் பார்க்க முடியும். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின போது அங்கே சொல்லுகிறார் நான் என்று சொல்லி, நானே என்று சொல்லி சொல்லப்படுகிறத நான் பார்க்கிறேன். நான் இருக்கிறவராகவே என்ன செய்கிறவர், இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான முறைகளிலே வெளிப்படுகிறத நாம் பார்க்க முடியும். இங்கே கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொல்லுகிற ஒரு செய்தி, நான் கர்த்தர், நான் எப்படிப்பட்டவர், மாறாதவர். ஒரு நாளும் அவர் மாறி போகிறதே இல்லை. வானமும் பூமியும் மாறி போனாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், மாறாதவராயிருக்கிறார். சங்கீதம் 102 27வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 100, நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. நீரோ மாறாதவராயிருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அவர் எப்பொழுதெல்லாம் மாறாதவராயிருக்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராகவே காணப்படுகிறார். அவர் மாறி போவதே இல்லை. எப்பொழுதும் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறாரோ அப்படியே காணப்படுகிற தேவனாயிருக்கிறார். மனுஷன் மாறுவான், ஆனால் தேவன் மாறுகிறவர் அல்லவே இல்லை. சொல்லிலே மாறுகிறவர்கள், செயலிலே மாறுகிறவர்கள் அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய சொல்லிலும் செயலிலும் ஒரு நாளும் மாறாதவராய் காணப்படுகிறவர். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். 36, 26. எசேக்கியேல் 36, 26 கீழ் பக்கம் வரும். உங்களுக்கு ஒரே நிமிஷம். 36 மன்னிக்கணும், 36வது வசனம். 36, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்ப சொன்னதை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். சாலமோனும் ஜெபிக்கும் போது அவன் இவ்விதமாய் சொல்வான், கர்த்தாவே உம்முடைய வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் என்ன செய்தீர், நிறைவேற்றினீர் என்று சொல்கிறவனாய் காணப்படுவார். இப்ப கர்த்தர் மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். வசனத்தில் நான் வாசிப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கலாமா? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் என்ன செய்யேன். நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற எவனும் என்ன செய்யப்படுவான், ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவரும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதையெல்லாம் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே. அப்ப அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியினால், சங்கீதம் 91 வாசிக்கிறோம், அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இது கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம் என்று சொல்லி. 43ஆம் அதிகாரம் ஏசாயா 16வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லவே இல்லை. அருமையானே, அவரை போல இரட்சகர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை.
ரட்சிக்கத்தக்க திராணி உள்ளவராய் காணப்படும். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலைமையிலேயும் அவர் போல ரட்சிக்க தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்பதை கர்த்தருடைய வேதத்தில் ஆணித்தரமாய் நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. தானியேல் 6:27. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும். அப்போ அவரை போல ரட்சகர் வேறு ஒருவரும் எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை தப்புவிக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். வசனத்துல வாசிக்கும் போது அதே 43ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்கிறார். இங்க வசனத்துல நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே என்ன செய்தேன், குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். அவர் மீறுதல்களை குலைத்து போடுகிறவர் அல்லது தள்ளி போடுகிறவர். 44ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் என்ன செய்தேன், அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் என்ன செய்தேன், மீட்டு கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தர் நம்முடைய பாவங்களை கார்மேகத்தை போல என்ன செய்தாராம், அகற்றி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, வசனத்தில் என்ன வாசிக்கும் போது சங்கீதம் 103 வாசிக்கிறோம், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்தார், விலக்கினார். அவர் மீறுதல்களை மன்னிக்கிறவர். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது 51ஆம் சங்கீதத்தில் தாவீது விதமாய் விண்ணப்பம் செய்கிறார். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து என் மீறுதலுக்கு உட்பட்டேன் என்று சொல்கிறார். தேவரீர் என்னை மன்னியும், என் பாவத்தின் தோஷத்தை என்ன செய்யும், மன்னியும் என்று கெஞ்சுகிறத நாம் பார்க்கிறோம். அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நினையாமல் இருப்பேன் என்று சொன்னாரே, அவர் எப்படி நினையாமல் இருக்கிறார்? வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்ன செய்ய மாட்டேன். கரங்களை உயர்த்துவதிலே சொல்லுவோமா? இனி நினைக்கவே மாட்டேன். நான் எதையெல்லாம் மன்னித்தேனோ அந்த பாவங்களை இனி நான் என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை. அவைகளை என் முதுகுக்கு பின்னாய் நான் என்ன செய்தேன், எரிந்து போட்டேன் என்று சொல்லுகிறார். கடல் ஆழத்தில் அமிழ்த்து போட்ட கர்த்தர் அவர். ஆகினாலே நான் கர்த்தர், நான் எப்படிப்பட்டவர், மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை சுருக்கமாய் உங்களோடு சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் முதலாவது வாசிக்கலாம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. பாருங்கள், கர்த்தர் செய்கிற காரியத்தை நன்றாய் கவனிப்போம். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இந்த 25வது வருஷத்தின் இந்த 2வது மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே மாட்டார்.
ஆனால் ஒரு சமயம் விலகுவார். எப்பொழுது உன் பாளையத்திலே அசூசி காணப்படுமானால் அவர் உன்னை விட்டு என்ன செய்வார்? விலகி போகிறவராய் காணப்படுவார். அப்ப அசூசி அல்லது பாவம் நம்மிலே இராதிருக்கும்படிக்கு நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் வசனம் சொல்கிறது? அவர் உன்னோடு கூட வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கூடவே வருகிறார். நான் வசனத்தில் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 5வது வசனம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்து. அவர் கூடவே சென்ற கன்மலையாய் காணப்படுகிறார். அவர் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இப்ப 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 31:8. அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே பாருங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னோடு கூட வருகிறவர் மட்டுமல்ல, உன்னோடே எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறவர். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். மத்தேயு 28 உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஆசாவை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்கிற, ஆசா ராஜாவே, நீர் கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். நாம் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கர்த்தரை விட்டு விலகுவது அல்ல, அவரோடு கூட காணப்படுவோமானால் அவர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. பாருங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பாருங்கள். நான் மோசேயோடு எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடு கூட என்ன செய்வேன்? காணப்படுவேன். நான் உன்னோடு இருப்பேன். தாவீது சொல்லும்போது 23ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். அவர் நம்மோடு கூட காணப்படுகிறவர், நம்முடைய முற்பிதாக்களோடு கூட. அருமையான மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை, தீர்க்கதரிசி ஆகிய மோசே, கர்த்தருடைய தாசன் ஆகிய மோசே என்று பல புனைப்பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட இருந்த அதே கர்த்தர் நம்மோடும் கூட என்ன செய்கிறவர்? இருக்கிறவர், நம்மை விட்டு விலகிறவர் அல்ல. வசனத்தை வாசிப்பு எதுவரைக்கும் கூடவே இருப்பார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உன் தேவனாய கர்த்தர் என்னும் உன் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரு மட்டும் சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் குமாரனாகிய சாலமோனே எனக்கு என்ன செய்வான்? ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். இப்பொழுது தாவீது தைரியம் கொண்டு சாலமோனை பார்த்து சொல்கிறார், என் குமாரனாகிய சாலமோனே, உன் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை நீ கட்டி முடிக்கும் வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும்
இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த காரியத்தை துவக்குகிறோமோ அந்த துவக்க நாள் முதற்கொண்டு அதை முடித்து தீரும் மட்டும் கர்த்தர் நம்மை விட்டு என்ன செய்வதில்லை, விலகுவதில்லை. எந்த காரியமானாலும் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். நாம் நம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை அவருக்கு சொந்தமான சரீரமாய், அவர் சொந்தமான ஆலயமாய் நாம் பேணி பாதுகாத்து பரிசுத்தமாய் வைப்போமானால் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதுமே இல்லை. இன்னும் கர்த்தர் எப்பொழுதெல்லாம் கைவிட மாட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் நம்மிடத்துல என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தம் நம்மிலே நிறைவேறும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை கரம் பிடித்தவர் கரத்தை விடவே மாட்டார். அதனால்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மனுஷனுடைய மிரட்டல்களோ மனுஷனுடைய துர்க்கிரியைகளோ நம்மை ஒன்றும் பாதிக்காது. காரணம், நாம் சேவிக்கிற கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளே அவர் பெரியவராய் காணப்படுகிறார். அவர் தக்க சமயத்தில் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் முதலாவது காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இரண்டாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 3வது வசனத்தை வாசிக்கலாம். 121ஆம் சங்கீதம் 3வது வசனம். உன் காலை தள்ளாட ஒட்டான், உன்னை காக்கிறவர் என்ன செய்யார், உறங்கான். வசனம் வாசிங்க. 5. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இங்க 4வது வசனத்துல வாசிக்கும் போது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்மை காக்கிற கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் ஒரு நாளும் தூங்காத தேவனாய், நம்மை பாதுகாக்கிற தேவனாய், நம்முடைய கண்களை நம்மேல் வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் அடிக்கடியாய் சொல்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை, உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. 11வது வசனத்தில், வருஷத்தின் துவக்கம் முதல் அதன் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. நம் கர்த்தருடைய கண் நம்மேல் காணப்படுகிறது. நன்மை செய்யும்படியாக, நம்மை காக்கும்படியாக, நமக்கு ஆலோசனை சொல்லும்படியாக கர்த்தருடைய கண்கள் திறந்தே இருக்கிறது. அவர் உறங்குவதே இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிற கர்த்தர் நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறாரே. 3வது காரியத்துக்குள்ள போவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். ஏசாயா 40 28 29 வசனங்களை வாசிப்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை. அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இங்கே 3வது காரியம் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது,
கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவர் சோர்ந்து போகாதவர். நம்முடைய வாழ்க்கையில் எதையோ செய்து சோர்ந்து போகிறவர் அல்ல. மனுஷன் சோர்ந்து போவான். சில நேரங்களில் சிலருக்கு உதவி செய்து சோர்ந்து போகிற அனுபவங்கள், அல்லது வேலைப்பளுவின் நிமித்தம் சோர்ந்து போகிற அனுபவங்கள் மனுஷங்க வாழ்க்கையில் இயல்பாய் வருகிறது. ஆனால் தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவர் அல்ல, இளைப்படைகிறவரும் அல்ல. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி மனுஷன் தள்ளி விடலாம். எத்தனை செய்தாலும் இவர்களுக்கு ஒன்று நன்றி இல்லை என்று. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அனாதி தேவன் சோர்ந்து போகிறவரும் அல்ல, இளைப்படைகிறவரும் அல்ல. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவனுடைய புத்தி என்ன செய்தது? ஆராய்ந்து முடியாது என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் வேற ஒருவரும் இல்லை. அவ்வளவு மேன்மை உள்ள ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த அனாதி தேவன் என்ன செய்வதில்லையாம்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை என்று சொன்னாரே. சோர்ந்து போகிற நமக்கு அவர் என்னத்தை கொடுக்கிறாராம்? பலன் கொடுத்து. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை. எவ்வளவு நல்ல கர்த்தர் அவர். எத்தனையோ நேரங்களிலே சோர்ந்து போய் துவண்டு போய் விடுகிறோம். ஆனால் அவர் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை தைரியப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, தொடர்ந்து அவருக்காய் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறாரே. அவரை போல ஒருவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அதனால் தான் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறவர்? பெருகப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். வசனத்தில் நான் வாசிப்போமானால் சங்கீதங்களின் புஸ்தகம் 68:35 வசனம், கடைசி வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கலாம். தேவனே, தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேலின் தேவன் தமது ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, இங்க வசனத்துல வாசிக்கிறோம். யாருக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறாரா? தமது ஜனத்திற்கு. நீங்களும் நானும் அவருடைய ஜனமாய் காணப்படுகிறோமே. நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்து என்று சொல்லி இருக்கிறாரே. நமக்கு அவர் பலத்தை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய பலன் மேன்மையானது. வசனத்தில் பார்க்கிறோம், எலியா சோர்ந்து போய் ஒரு சூறைச்செடியின் அடியிலே படுத்து கொண்டு, போதும் ஆண்டவரே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்ந்து போய் தன் வாயினாலேயும் பெரிய வார்த்தைகளை சொல்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்காய் பெரிய காரியத்தை சாதித்தவன். ஒரே ஒரு சிறிய ஜெபம் வானத்திலிருந்து அக்கினியை வருஷிக்க பண்ணி பலிபீடத்திலிருந்த அந்த பலிப்பொருளை முற்றிலும் பட்சித்து போட கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். அந்த பெரிய கிரியை செய்த எலியாவே ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போகிறவளாய் காணப்பட்டார். அருமையானே, சோர்ந்து போய் துவண்டு போன ஒரு நேரத்தில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை புசிக்க சொன்னான். முதலாம் தரவன் எடுத்து புசித்து தண்ணீரையும் குடித்து படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தருடைய தூதன் இரண்டாம் விசை வந்து மறுபடியும் அவனை தட்டி எழுப்பி, எலியாவே, நீ எழுந்து புசித்து பலப்படு, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அருமையானே, அவன் எழுந்திருந்தான், போஜனத்தை புசித்தான். அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் என்ன செய்தானா? ஒரே பெண்ணும் தேவ பர்வத வரைக்கும் நடந்து போனான் வசனத்தில் வாசிக்க. அருமையானே, அவர் பலப்படுத்தினால் அந்த பலன் வல்லமை உள்ளதாய் காணப்படும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய பலவீனங்களிலே அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது சொல்கிறார், ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படிக்கு செய்யும் என்று நான் 3 முறை விண்ணப்பம் பண்ணினேன். அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி சொன்னதை நாம் பார்க்கிறோம்.
கர்த்தருடைய பலன் நமக்கு போதும். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். தாவீது சொல்லுவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பவுல் சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. தாவீதும் சொல்லும்போது சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் என்ன செய்கிறேன்? அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். நீ 4வது காரியத்தை வாசித்து நான் நிறைவு செய்வோம், வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைநிறுத்தும் வரைக்கும் நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு அருமையானவர்களே விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொன்னார். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை என்று நான் வசனத்தில் வாசித்தோம். இங்கே 4வது காரியம் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, என்ன செய்வதில்லை? பதறுவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில தான், மனுஷங்க வாழ்க்கையில தான் பதற்றம் வருகிறது. ஏதாயிலும் ஒரு காரியத்தை கேட்கும் போது, நடந்துவிட்ட ஏதோ ஒரு சம்பவத்தின் நிமித்தம் நாம் பதறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தரோ பதறுவதும் இல்லை, இலக்கரிப்பதும் இல்லை. அருமையானே, அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். எதுவரைக்குமாம்? அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும். அவர் நியாயம் செய்கிற தேவன், நீதியாய் நியாயம் செய்கிற கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லும். உலகத்தில் நீதி இல்லை, அநீதி நிறைந்த உலகத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சரியாய் நீதி செய்கிற தேவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வசனத்தில் வாசிப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி நான் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் என்ன செய்வாராம்? நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். வசனத்தில் வாசிக்கும், நீதி நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் மட்டும் என்று எழுதப்பட்டது. அவர் ஒருவரே நீதியுள்ளவர், நீதியாய் நியாயம் செய்ய போகிறார். நான் வசனத்தில் வாசிக்கிற, ஒரு ராஜா நீதியா என்ன செய்வார்? அரசாளுவார். ஏசாயா 35:32 பாருங்க, முதல் வசனம். இதோ ஒரு ராஜா நீதியா என்ன செய்வார்? அரசாளுவார். பிரபுக்களும் பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிற, அவர் நீதியாய் நியாயம் செய்கிற கர்த்தர். அவர் எப்படிப்பட்ட நீதியை செய்கிறார்? வசனத்தை வாசிப்போமா? 99ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் பார்ப்போம். சங்கீதம் 99:4. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபிலே நியாயமும். பார்த்தீங்களா, அவரே நியாயமும் நீதியும் செய்கிறவர். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 103ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் பாருங்கள், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், பூமியில யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தை செய்கிறவர். இந்த மாதத்திலே நம்மோடு வருகிற கர்த்தர், அவர் கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. நம்மோடு இருக்கிற கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 3வது காரியம், அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இலக்கரிப்பதும் இல்லை. 4வது காரியம், அவர் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் தைரியப்படுவோம். இந்த மாதம் முழுவதும் நாம் கேட்ட வார்த்தையின்படியே நம்மோடு கூட இருந்து நமக்கு நன்மையான ஈவுகளை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஸ்தோத்திரம்.
இந்த காலை வேளையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். நீர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை என்று சொல்கிறீர். காரணம், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறீயா. நீர் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல. வானமும் பூமி மாறி போனாலும் நீர் ஒரு காலம் மாறாதவராய் காணப்படு, எங்களோடு கூட காணப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட தமிழ மக்களை ஆசீர்வதியும். இதற்கு பின்பு வசனத்தை கேட்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். நம்முடைய செட்டைகளுக்குள்ள மறைத்து கொள்ளும். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேளையிலே நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் ஒருமித்து கூடி நம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கும் கர்த்தர் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நம்முடைய பிரசன்னங்களோடு கூட இருந்து சகலவற்றை நேர்த்தியாய் நடத்தி தந்தீரற்காய் ஸ்தோத்திரம். பாடல் பாடி ஆராதிக்கும், நம்முடைய திவ்ய வாக்கு தத்தங்களை கேட்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரம் செய்யவும் எனக்கு அனுக்கிரகம் செய்தீரற்காய் ஸ்தோத்திரம். வந்த தமிழக மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதியும். இந்த நாள் முதற்கொண்டு 28 தேதிகள் வரைக்கும் கர்த்தர் கண்மணியை போல அவர்களை காத்து கொள்ளும். அவருடைய போக்கிலும் வரத்திலும் அவர்கள் கையிட்டு சகல பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா நன்மைகளினாலும் நிரப்பும். சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளும். அவருடைய பவனங்களையும் அவருடைய தொழில் கூடங்களை சுற்றிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த தூதருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய நன்மைகளினால நிரப்புவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை மாத்திரம் கடைசி வரைக்கும் பின்பற்றி உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை ஒவ்வொரு கட்டிடும்படியாய் செபிக்கிறோம். நம்முடைய மக்களை ஆசீர்வாதத்தோடே அனுப்பும். நாங்கள் மீண்டும் சந்திக்கும் போது கர்த்தர் செய்த நன்மைகளை கேட்டு உம்மை ஸ்தோத்திரிக்க உதவி செய்யும். விசேஷமாக அருமையான மகள் பவித்ராவுக்கு சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்த தமிழ் மக்கள் எல்லாரையும் மறுபடியும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலேயும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் காத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.